Greetings everyone, welcome to our channel. இந்த வீடியோல 9ஆம் வகுப்பு முதல் இடைப்பருவத் தேர்வு தமிழ் மாடல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். ஓவரால் மார்க்ஸ் வந்து 50 மார்க்ஸ். ஆல்ரெடி ஸ்டடி பிளான் அப்லோட் பண்ணியாச்சு. இந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்முக்கு நியர்பை ரிவிஷனுக்கும் 1 வீக் நம்ம டைம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மாடல் क्वेश्चन பேப்பர் நிறைய கேதர் பண்ணி நீங்கள் ஒரு 8 மாடல் क्वेश्चन பேப்பராவது கேதர் பண்ணி படிங்க. அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 5 क्वेश्चन பேப்பராவது ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். உங்களுக்கு என்னென்ன எப்படி கேட்குறாங்க அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். எந்த லெசன்லேருந்து மொழியை ஆல்பமில் எப்படி கேட்குறாங்க இந்த மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. கொஷின் பேப்பர் கேதர் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி வந்து கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதோட பிடிஎஃப்பும் வாட்ஸ்அப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ எல்லா சப்ஜெக்ட்ஸுமே அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அதில் எல்லாமே நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த கொஷின் பேப்பர் பிடிஎஃப் எல்லா கொஷின் பேப்பர் நான் அப்லோட் பண்ண கொஷின் பேப்பர்ஸ் எல்லா பிடிஎஃப்பும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். 7 1 மார்க்ஸ். பகுதி 2 பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின்ஸ், 5 வினாக்களுக்கு மட்டும் விடையளி. ஸோ இது எல்லாமே நமக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் கோ த்ரூ பண்ணிங்கன்னா தெரியும். நீங்கள் பேசும் மொழி எந்த இந்திய மொழி குடும்பத்தை சேர்ந்தது? தென் திராவிட மொழிகள் ஏதேனும் 4 எழுதுக. அடுத்தது உங்களது பள்ளியை சுற்றியுள்ள நீர்நிலைகளின் பெயர்களை குறிப்பிடுக. கன்னி என்பதன் விளக்கம் யாது? தமிழோவியம் கவிதையில் உங்களை மிகவும் ஈர்த்த அடிகள் குறித்து எழுதுக. அடுத்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே குறிப்பு தருக. அளபடை எத்தனை வகைப்படும்? அவை யாவை? இதில் கம்பல்சரி கொஷின் கொடுக்கல, நமக்கு வந்து எனி 5 ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. 7 கொஷின்ஸ் கொடுத்துட்டு சரிங்களா. ஸோ இது எல்லாமே ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான், தரோவாக பார்த்துக்கோங்க. பிரிவு 2 பார்த்திங்கன்னா 3க்கு மட்டும் விடையிலே 2 மார்க்கு. அடைப்புக்குள் உள்ள மொழியை ஆல்பமை நல்லா தரோவாக பார்த்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடியது எல்லாமே 1 மார்க்ஸ் தான். ஸோ ஈஸியாக படிச்சிடலாம். இந்த மொழிபெயர்க்க, அதுக்கடுத்தது மொழிபெயர்க்க, காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக, கலைச்சொல் தருக, ஓகேங்களா, அதெல்லாம் படிப்போம் பயன்படுத்துவோம்னு இருக்கு இல்லையா, அது எல்லாமே கம்பல்சரி மிஸ் பண்ணாதீங்க. 2 மார்க்ஸ் அது ஈஸியாக அழகாக வாங்கிடலாம். அடுத்தது பகுதி 3ல் எவையேனும் 3 வினாக்களுக்கு மட்டும் இடையிலே 3 மார்க் கொஷின்ஸ். இதில் கம்பல்சரி கொஷின் கொடுத்துருக்காங்க. இதனால் 22 காடெல்லாம் என தொடங்கும் பெரிய புராண பாடலை அடிப்பிராழாமல் எழுதுக. ஓகேங்களா, இந்த காடெல்லாம் அந்த செய்யுளோட பேர் எழுதுங்க. அதோட அதாவது எந்த லைன்லேருந்து எந்த இது வரைக்கும் ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதுக்கடுத்து எழுதியவர், அதில் இருக்கக்கூடிய நிறுத்தற் குறியீடுகள் இதை வந்து கரெக்டாக வந்து பண்ணிக்கிடுங்க. மனப்பாட பாடலை பொறுத்த வரைக்கும் மார்க்கே கண்டிப்பாக மிஸ் ஆகக்கூடாது. பிகாஸ் இதெல்லாம் வந்து எப்போவுமே கேட்கக்கூடியது. அதனால் ஃபஸ்ட்டு தமிழா மனப்பாட பாடலை முடிச்சிருங்க. மொழி ஆல்பமில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் எல்லாம் முடிச்சிருங்க. இந்த கலை சொல் அறிவோம் இதெல்லாம் வந்து கம்பல்சரி வரக்கூடியது, அதிலலாம் மார்க் மிஸ் ஆகக்கூடாது. இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நமக்கு வந்து படிக்கக்கூடிய டைமிங்கும் வந்து பார்த்திங்கன்னா அதில் ரொம்ப கம்மி. நீங்கள் கொஷின் ஆன்சர்ஸ் படிக்கிறத காட்டிலும் இது வந்து நம்ம மைண்ட்லேயே நிற்கும், நல்லா வந்து பதியும். அதே மாதிரி டைமிங்கும் ஈஸியாக சீக்கிரமாக முடிச்சிடலாம் சரிங்களா. பகுதி 4 பார்த்திங்கன்னா எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளி, 5 மார்க்கு. உங்களின் நண்பர் பிறந்தநாள் பரிசாக அனுப்பிய கால் முளைத்த கதைகள் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் என்னும் நூல் குறித்த கருத்துக்களை கடிதமாக எழுதுக. இது 5 மார்க்கில். மாணவர்களாகிய உங்களுக்கு இருக்க வேண்டிய பொறுப்புகள் குறித்து 5 வரிகளில் எழுதுக ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. இது 3 கொஷினில் ஏதாவது 2 நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ எது கிளியராக தெரியுமோ அதுக்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அடுத்தது ஏதேனும் ஒன்றனுக்கு மட்டும் விடையளி. காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் தமிழின் தனித்தன்மைகள் பற்றி எழுதுக. அல்லது இந்த தண்ணீர் கதை பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் கொஷின்மா சரிங்களா. அந்த தண்ணீர் கதையை மட்டும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. 8 மதிப்பெண், அது அழகாக நீங்கள் 8 மதிப்பெண் வாங்கிடலாம். தண்ணீர் கதையை மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து தமிழின் தனித்தன்மைகளும் ரிப்பீட்டட் கொஷின் தான். ஸோ நீங்கள் அந்த ரிப்பீட்டடாக வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லியிருக்கிறது எல்லாமே கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் படிச்சிங்கனாலே நல்ல மார்க் எடுத்துடலாம். ஸோ ஓவராலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிச்சுட்டு வாங்க. 100 மார்க்ஸ் வாங்க, அதான் 50 out of 50 வாங்க ட்ரை பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.